ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா தமிழானனுங்க. இவரோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் சூப்பராக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சர் எலிவேஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் ப்ளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நீங்களே கொஞ்சம் பார்த்து ப்ரொவைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்டிருக்காருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படிலாம் நம்ம ஃப்ளோர் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் கொண்ட சைட்டுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் பார்த்துலாங்க. அவுட்டர் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து டு சவுத் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடிங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 அடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர்ஸ் ஆட்டுக்குதுங்க. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணியிருக்காங்க சொத்து பாகப்பிரிவினையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த சைடு வந்திருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பிளான் ஒன்று போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்னர் சைட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்த் சைடு ஃபுல்லாகவே ரோட் பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட் சைடு ஃபுல்லாகவே ரோட் பாயிண்ட்டுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்னர் சைட்னால எனக்கு கார்னர் சைட்டில் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பெட்டர் சூப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இது போல் வீடு யாருமே கட்டல அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டு தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தாருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளானு ஸ்ட்ரக்சரல் எலிவேஷன் அது மட்டும் இல்லாமல் அவர் கன்சல்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்க கையில் சாவி ஒப்படைகிற வரைக்கும் நாங்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பில்டிங்குள்ளே என்ட்ராகலாங்க. பில்டிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேட் அப்படி இல்லைனா இரும்பு கேட் வச்சு நம்ம பில்டிங்குள்ளே என்ட்ராகிறோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலமே ஒரு மெயின் கேட் வச்சுட்டு கார் பார்க்கிங் மாதிரி உள்ளே என்ட்ராகிற மாதிரி ஆப்ஷனுங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 17 அடிக்கு 9 இன்ச்சுங்க 10 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வழியாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்குள்ளே என்ட்ராகிறோம். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி 4 இன்ச்சுங்க 10 அடி 9 இன்ச்சு. எப்பயும் நான் பல முறை சொல்லிடுறது தான். இந்த 15 அடி 4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்குங்க. இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன். ஆல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிச்சன் ஆப்ஷன். கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடிக்கு 7 இன்ச்சுங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோவும் இந்த இடத்துல ஒரு விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் எங்கெங்கெல்லாம் வரணுமோ நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விண்டோ ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் பெட்டராக இருக்கும். சப்போஸ் ஒரு சில இடத்துல இடமே இல்லைன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு விண்டோவாவது நம்ம ப்ரொவைட் பண்ண பார்க்கணும். அந்த ஒரு விண்டோ கூட ப்ரொவைட் பண்ண முடியாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் வெண்ட் வர மாரி டாப்பில் நம்ம ரூஃப் காங்கிரீட் போடும் பாருங்கள். அந்த ரூஃப் காங்கிரீட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு நம்ம ஒரு சின்ன வென்டிலேஷன் மாதிரி வச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஏர் சர்க்குலேஷனாக உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பூஜை ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துல சென்டர் வீட்டோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் வர மாதிரி எல்லாமே போட்டிருந்தார். கிட்டத்தட்ட அவரே வந்து பார்த்தீங்கன்னா கையில் ரஃபாகவே ஒரு டிராயிங் போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணிடுவார். நான் அவர்கிட்ட வந்து தெளிவாக சொன்னேன், சார் ஒரு டயக்ராம் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் கரெக்டாக அமைப்புன்னு கரெக்டாக இருக்கணும் சார். அமைப்புனா என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும். இப்போ அவர் போட்ட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே தான். அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கஷனே ஒரு 1/2 hour பக்கம் போவோம். அந்த டிஸ்கஷனில் நாங்கள் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அந்த நோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்களோட பெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரிங்க சிம்பிளாக கபோர்ட் ஒர்க்லேயே பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் இந்த மேடையில் வீட்டில் ஒரு சின்ன அழகாக இருக்கிற பொருள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்குள்ள உள்ள என்ட்ரு ஆகிறோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 அடிக்கு 13 அடிங்க. இது எல்லாமே அவரோட கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் தாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு செல்ஃபு லாஃப்ட்டு பீரோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருப்பாருங்க. காட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நார்த் ஃபேஸிங்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது. நார்த் ஃபேஸிங்கை தவிர மற்ற நம்ம 3 டேரக்ஷனில் எந்த சைடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. அட்டாச் டாய்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு ஹேண்ட் வாஷு, ஒரு ஷவர் ஆப்ஷன். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 7 அடி 9 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணுறதுக்கான வீடுங்க. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு டாய்லெட் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உள்ளே என்ட்ராகிற மாதிரி உள்ளே என்ட்ராகிற எடுத்தோடனே ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்
ஸ்டெப் ஏறி மேலே போகிறாங்க. ஸ்டெப்பு கீழே இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைன்னா காமன் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்டோர் ரூமு, வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ஆப்ஷன் இந்தமாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டெப் ஏறி மேலே வந்திருப்போங்க. மேலே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா, இது கார் பார்க்கிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிதான். சார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு அமைப்பாக வராதுங்க. நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருன்னு சொல்லிட்டிங்கன்னா அதாவது அங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு இது டிஸ்கஷன் ஆரம்பித்தாலுமே ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் நம்ம யோசிக்கணுங்க. ஏன்னா ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் யோசிச்சா மட்டும்தான் சார் உங்கள் வீடு கரெக்டாக அமைப்பு இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட தெளிவாக பேச முடியுங்க. இப்போ இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து பார்த்திங்கன்னா 16 அடி 9 இன்ச்சுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரமே ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் தான் கேட்டிருந்தார். இந்த D1 வழியாக நம்ம இந்த பெட்ரூம்குள்ளே வரங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 அடி 10 இன்ச்சுங்க. இதுக்குமே ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் இது மட்டுமே டெவலப் பண்ணார்னா அவரோட குபேர மூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் தான் இருக்குங்க. இந்த குபேர மூலை வளரலைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டிருந்தாருங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சார் குபேர மூலைக்குமே நம்ம ஒரு பெட்ரூம் போட்டு இந்த ஆள்லேருந்து இந்த இடத்துல நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபிட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோங்க. இப்போ இதோட பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 13 அடி 10 அடி 5 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, செல்ஃபு, லாஃப்ட் இது எல்லாமே எந்த இடத்துல ஒன்று எல்லாமே நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் இருக்கும், அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க. ஒரு ஹேண்ட் வாஷுங்க, ஒரு ஷவர் ஆப்ஷன், இதுக்குமே ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுன்னு ஒரு ரூமு, ஒரு அட்டாச் டாய்லெட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண பாருங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் சார் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், எங்கள் ஏரியாவில் இது மாதிரி யாருமே வீடு கட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கேற்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பெர்கோலா டிசைன் போட்டு இந்த இடத்துல எல்லாமே நம்ம எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறப்போ அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். மறக்காமல் போய் நம்ம சேனலில் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் போகிற ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் ஸ்டெப் ஏறி மேலே போனாங்கன்னா டெரஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் பிளானுங்க. நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூமாக மாறிடுங்க. இங்கேருந்து ஒரு டோர் வச்சு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸ் வரங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வாட்டர் டேங்க் வரணும்னு பார்த்திங்கன்னா அதுவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட பால்கனி. இந்த இடத்துல நம்ம ஒரு பெர்கோலா டிசைனிங், ஒரு டஃபன் கிளாஸு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் போட்டு ஆடுற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறோம். அதோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலே வரும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ் பிளானுங்க. பேஸ் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எப்போயுமே நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் ப்ரொவைட் பண்ணுறோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் ஓப்பன் டெரஸ் ஆப்ஷனில் எப்படி இருக்கும், ஓப்பன் டெரஸில் நீங்கள் எந்த இடத்துல வாட்டர் டேங்க் வைக்க போகிறீங்க, இதே பேஸ் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்கிரவுண்ட் சம்ப் வரப்போகுது, எந்த இடத்துல அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க் வரப்போகுது, இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸ்டெப்புமே எந்த இடத்துல வரப்போகுதுன்னா அதுவுமே உங்களுக்கு இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெப்பு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வருதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஆப்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்குங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1035 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கிற மாதிரிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் அவர் ஃப்ரண்ட் சைடுமே இது ரோட் பாயிண்ட்டு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட்டு. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார் இது 23 அடி இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு அடி இருக்குது, இந்த ரைட் சைடுமே ஒரு அடி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினர் டீட்டெயில்ஸுங்க. இந்த ஜாயினர் டீட்டெயில்ஸ் நான் பலமுறை சொல்லியிருக்கிறதாங்க. ஜாயினர் டீல்ஸ் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது மினிமம் சைஸ். இந்த மினிமம் சைஸை விட நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் இதிலேருந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 3.5 இன்ச்சுங்க. பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 சைஸுங்க. பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 2 சைஸுங்க. விண்டோ ஒன்றுனா எப்போயுமே கிச்சன் விண்டோங்க. 4 அடிக்கு 6 இன்ச்சுக்கு 3 அடிங்க. 3 ஷட்டர் வச்சு மாரிங்க. 3 அடியில் வைக்கூடாது, 4 அடியில் ஃபிட் பண்ணி 4 அடியிலேருந்து அந்த 7 அடி வரைக்கும் கரெக்டாக போகுங்க. விண்டோ 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆளில் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஷட்டர் வச்ச ஆப்ஷனுங்க. விண்டோ 3 வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய 2 ஷட்டர் வச்ச ஆப்ஷனுங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 2 கொண்ட சைஸுங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் கொண்ட சைட்டுங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் KM பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.